ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். தர்பூசணி சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டான பழம்னு நமக்கு தெரியும். ஆனால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுடுவோம் நாம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இதோட உள் தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நார்ச்சத்து இருக்கனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கொலஸ்ட்ரால் அளவெல்லாம் குறைக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த தோலை யூஸ் பண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பழத்தையும் வெளித்தோலையும் கட் பண்ணிவிட்டு உள்தோலை மட்டும் கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடானதும் 3 காஷ்மீர் மிளகாய், 4 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 5லேருந்து 7 பல் பூண்டை, கொஞ்சமாக புளி, ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் புளிப்பை உங்களுக்கு தகுந்த அளவு போல் நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியும் கொஞ்சம் புளியும் சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து இதில் கூடவே நல்லா வறுத்த கடலை 3 ஸ்பூன் சேர்த்து வதக்கி இதில் கட் பண்ணி வச்ச தர்பூசணி தோலையும் உள்ளே சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நீங்கள் உங்ககிட்ட வறுத்த கடலை இல்லைன்னா 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஆற விட்டுட்டு ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் ஆயில் ஊற்றி சூடானது 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி, தோசைக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வறுத்த கடலை சேர்த்து அரைச்சிருக்கனால இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.